ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 8 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் பார்க்க போகிறோம். நான் வந்து டோட்டலாக 5 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 5 பாக்ஸில் ஒரு பாக்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்குடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுக்கணும். இந்த ஒரு பாக்ஸில் மட்டும்தான், அதுவும் பாக்ஸில் மட்டும்தான் ஹோல்ஸ் வந்து சென்டரில் போட்டு எடுக்கணும். மூடியில் வந்து ஹோல்ஸ் போடக்கூடாது. அடுத்தது அந்த கட்டப்பை ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நீங்கள் அழகாக கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 பாக்ஸ்லையும் அந்த மூடிகள்லையும் நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. வெங்கடேசன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கட்டப்பை ஸ்டிக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த ஒரு பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சிருந்தீங்களா, அதனுடைய மூடியில் வந்து ஒட்டி விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே லைட்டாக வந்து ரைஸோ சாண்டோ ஆட் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். இந்த ஸ்டிக் ஹோல்ஸ் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆடாமல் நிற்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக் வழியாக உள்ள இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜுவல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது மட்டும், அதாவது யூஸ் பண்ணும்போது மட்டும் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தனித்தனியாக ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸில் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸுடைய 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு மார்க் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி விட்டுட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மார்க் பண்ண மாதிரியே அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 சைட்லையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ஒரு சைடு வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை ஹீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கத்தியை ஹீட் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கத்தியை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அழகாக இந்த ட்ரேயில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஹேங் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதால நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் இன்னும் கூட 3 பிளாஸ்டிக் டப்பாவை கட் பண்ணி அந்த பிளேட்டில் மாட்டலாம். அந்த அளவுக்கு இடம் வந்து காலியாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரே ரெடி பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸை அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரே சைஸில் இருக்கக்கூடிய 2 பஞ்சாமிர்த டப்பா வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த டப்பாவுக்கு மேலே நான் கிஃப்ட் ரேப்பர் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ரேப்பருக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப்பரே நீங்கள் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 2 டப்பாவிலையும் கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த டப்பாவுடைய மூடியில் வந்து கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பாவுடைய மூடி சைஸ்க்கு அந்த கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸோடைய அட்டையை ஒன்று எடுத்துக்கலாம். அந்த அட்டையில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி 2 அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 அட்டையும் நல்லா ஒட்டி விட்டுருங்க ஒன்றோட ஒன்று. இப்போ நம்ம இந்த அட்டைக்கு மேலே கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் ரேப்பரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குது இல்லைங்களா, அந்த டப்பாவை வந்து இந்த அட்டையில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஒரு டப்பாவில் சர்க்கரையும் இன்னொரு டப்பாவில் டீ தூளும் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செம்பில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சின்ன கிளாஸ்க்கு 1/2 லெமன் போதுங்க. அந்த லெமனுக்கு மேலே சால்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேலே வந்து வச்சு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெமன்
ப்ளஸ் சால்ட் இது ரெண்டும் இருந்தால் போதும். நம்ம செம்பு பாத்திரங்களை அழகாக க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு மாற்றிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரிசல்ட் வந்து டக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்க்ரப்பரோ சோப்போ எதுவுமே யூஸ் பண்ணலை, லெமனும் சால்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிருக்கு. வெளிப்பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு இருந்த கிளாஸையும் காமிக்கிறேன், இப்போ நம்ம வாஷ் பண்ண பிறகு இருக்கக்கூடிய கிளாஸையும் காமிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி யூஸ் பண்ணுவோம், மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எறும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ நிறைய பூச்சிகள் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிந்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த பேக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கை உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழவே விழாது. உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா ஈயோ எறும்போ பூச்சிகளோ உள்ளே போகவே போகாது. பாருங்கள், தலைகீழாக நீங்கள் கவுத்தா கூட உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து வெளியே போகவே போகாது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்குக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு எறும்பு பூச்சி எதுவுமே உள்ளே போகாமல் சேஃபாக இருக்குங்க. யூஸ் பண்ணும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். நான் வந்து ஏர் பேண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கேங்க. இந்த ஏர் பேண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல கழட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்போம், அங்கங்கே நம்ம கழட்டி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஏர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் அழகாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஏர் பேண்ட்ஸையும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டுட்டு அந்த கயிற்றுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக சுருக்கு முடி வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி அந்த சுருக்கு முடியை அவிழ்த்து விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு பண்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இதை எங்கே ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக நம்ம ஆணி அடித்து யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி குஷி கிளிப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்புக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம அந்த குஷி கிளிப்பை எங்கே வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி செவுத்துல ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகான ஒரு ஹூக் மாதிரி அந்த குஷி கிளிப் வந்து செயல்படுங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஏர் பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. ஹேங்கர் தாங்க எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் கட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் நிறைய டேப்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டேப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஹேங்கரில் நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து ஒரு விண்டோவில் எங்கேயாச்சும் மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேவ் ஆகுங்க. அங்கங்கே நம்ம எடுத்து வச்சிடாம இந்த டேப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரே ஆர்கனைசரில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் பொழுது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாங்க. எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது சணல் கயிறுங்க. இந்த மாதிரி சணல் கயிறு இல்லை வேறு ஏதாச்சும் ரோப் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் நான் வந்து சின்ன சைஸ் பேங்கிள்ஸ் தனியாகவும் பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் தனியாகவும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ் பேங்கிள்ஸை ஃபஸ்ட்டு அந்த ரோப்புக்குள்ளே போட்டு ரோப் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. இதே மாதிரி சின்ன சைஸ் பேங்கிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க அந்த சரடை அந்த வளையலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சரடை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன்.
அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த வளையல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறதால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.